ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மா இஞ்சி ஊறுகாய். இந்த மா இஞ்சிங்கிறது நம்ம சாதாரண இஞ்சி மாதிரியே இருக்கும். ஆனால் அதனுடைய மனம் மாங்காயோட மனம் மாதிரி இருக்கும். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற இஞ்சி கொஞ்சம் ஹார்டாக நாராக இருக்கும். இது அப்படி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு மாதிரி இருக்கிற மாதிரினா மாவிஞ்சின்னு கூட சொல்லுவாங்க. இது கல்யாணங்கள்ல எல்லாம் இஞ்சி புளின்னு சொல்லி கட்டாயமாக யூஸ் பண்ணுவாங்க. மிகவும் சுவையாக இருக்கும். ஊறுகாயாகவும் போடலாம். இல்லைன்னா லேசாக துருவி இஞ்சி தொக்கு மாதிரி பண்ணலாம். இதை சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அதே சமயத்தில் இது உங்களுக்கு நல்ல ஜீரணமாகும். இது சாப்பிடும்போது நல்ல ஜீரணமாகும். ரெண்டாவது இந்த மார்பு சளி எல்லாம் இருந்தாலும் கூட குறையும். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான். அதிகமாக உப்பெல்லாம் போட வேண்டியதில்லை. அந்த இஞ்சிலே கொஞ்சம் உப்பு சுவை இருக்கிறதுனால அதிகமாக உப்பு சேர்த்த வேண்டியது கிடையாது. அதனால் இந்த இஞ்சி செய்து பலனடையலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மா இஞ்சி ஸ்மால் சைஸை செலக்ட் பண்ணிக்கங்க. அதை மேல் தோலெல்லாம் நல்லா துருவிடணும். அப்புறம் சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. எப்போதுமே ஊறுகாய் செய்வதற்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. அப்புறம் 2 பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நிறைய சேர்த்தா நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. அதற்கப்புறமா நம்ம இந்த பொடி செய்து வைத்த இஞ்சி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணும். அப்போ தான் நல்லா வேகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கிறதுக்கு விடுங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன், வெந்தயத்தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குங்க. ஒரு எலுமிச்சம்பழவு புளி இருக்கலாம். வெல்லம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சுவையான மா இஞ்சி தயார்.